for Standard 4 English. You have 2 units for this term. Every unit is planned for a month. So for the first month, you got first lesson affection, page number 69. So second lesson is for savings, that only taught to be from November onwards. So I'm about to start the first lesson affection. Pictionary is for you. See the first picture. The first picture is with the top. The verb is world. WHIRLED, world. Verb to spin or rotate rapidly. World அப்படின்னா என்ன அப்படின்னா spin or rotate rapidly. Spinனா என்ன, சுற்றி விடுறது. Rapidனா very fast manner அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வைப். வைப்புன்றது ஒரு verb தான். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைப்னா துடைக்கிறது. இப்போ நமக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாத் நம்மளோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து டக்குன்னு ரப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் டம்பிள்டு வேர்ப். அது வந்து டு ஃபால். டம்பிள்டுனா நிலத்தடுமாறி கீழே விழுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஸ்க்ரீம். ஸ்க்ரீம் அப்படின்னா என்ன, க்ரைனா எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்க்ரீம் அப்படின்னா நல்ல சத்தம் போட்டு டு ஸ்பீக் லவ்லி வித் ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். சத்தம் போட்டு நம்மளோட எமோஷனோட அந்த ஒரு இதோட பேசுவோம், அதுதான் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். கிராப் அப்படின்னா ஹோல்ட் ஆர் கேட்ச். கிராப் இட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சில டிவி ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் இட், கிராப் நவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கிராப் அப்படின்னா உடனே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கேட்ச் பண்ணிவிடு அப்படின்னு. So I'm about to start the lesson. Our lesson name is Appa. So Appa means daddy, father in English. In Tamil we are calling it Appa. So I'm going to tell you a narrative story. It's a real story that has happened way back. Okay, so the name is, there is a village, small coastal village. Coastal village means what? Coastal village na enna அப்படின்னா இந்த நம்ம சீ சைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஓஷன் சைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஸ்டல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வில்லேஜோட நேம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வில்லேஜ் மீன்ஸ் கீரைக்குப்பம். ஓகே, ஸோ கீரைக்குப்பம் வாஸ் அ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். வேர் த வில்லேஜ் இஸ் Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day, இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த சீயோட அந்த விண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனால் நம்ம ஸ்கின்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்டர் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரைனஸாக ஃபீல் ஆகும். எப்போயாவது நீங்கள் வந்து அந்த சைடு இப்போ ஓஷன் சைட்ஸு இந்த மாதிரி போயிருக்கப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்றைக்கோ ஒரு நாள் விசிட் பண்ணுறவங்களுக்கே எப்படின்னா அங்கே எவ்ரிடே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் லைஃப், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டாயில் அப்படின்னும் போது நமக்கு அந்த ஒரு ஸ்கின்னோட மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. They lived happily. Even though they lived happily, it was a pleasant Sunday morning in December. டிசம்பரில் ஒரு சண்டே மார்னிங் just like any other day. எல்லா நாளை போலவும் அன்றைக்கி இருந்தது. த வில்லேஜஸ் ஹேஸ் ஸ்டார்டட் தேர் ரொட்டீன். எல்லா நாளை போலவும் அந்த வில்லேஜஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட செயல்களை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. எ ஃபியூ ஆஃப் தெம் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் தி சீ. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து அது ஒரு கோஸ்டல் வில்லேஜ் இல்லையா. கோஸ்டல் வில்லேஜ் அப்படின்னா ஒரு சீக்கு நியர்பை, ஓஷனுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். ஸோ அதனால் அவங்களாம் எப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட மெயின் ஒர்க் என்னது, ஃபிஷரி. ஸோ ஃபிஷ்ஷிங் தான் அவங்களோட ஒரு மெயின் ஒர்க் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபிஷர்மென்ஸ் எல்லாமே ஏர்லி மார்னிங்கே சம் ஃபிஷர்மென்ஸ் தே வென்ட் டு தி சீ, ஒரு சீக்கு போயிட்டதுக்கப்புறம் ஒரு சிலர் இருக்காங்க. அண்ட் அதர்ஸ் were preparing to go to sea for fishing. எதுக்கு சீக்கு போவாங்க, ஃபிஷிங்காக. மீனாஸ் ஃபேமிலி was also at the shore to see of her father going to the sea. After the men sailed into the sea, the women would return to other tasks that need their attention. The children would play under the coconut trees in the village.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. யார்? ஒரு லிட்டில் கேர்ள் மீனா. வாட்ஸ் ஹர் நேம்? மீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க? மீனாஸ் மதர் அண்ட் மீனாஸ் ஃபாதர் அண்ட் ஹர் செல்ஃப் மீனா. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்லி தேர் ஆர் 3 மெம்பர்ஸ் இன் தேர் ஃபேமிலி. இட்ஸ் அ காம்பேக்ட் ஃபேமிலி. ஸோ இவங்க இருக்காங்க. அவங்க இப்போது மீனாஸ் ஃபாதர் வாஸ் கெட்டிங் ரெடி டு கோ இன் டு த சீ ஃபார் ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங் பண்ணுறதுக்காக அவங்க அப்போ ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய விமென்ஸோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் மென்ஸ் எல்லாம் தே ஆர் வென்ட் இப்போ சீக்குள்ளே போகிறாங்க, ஃபிஷ் பண்ண போகிறாங்க போட்டில் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஈகர்லி கோயிங் அண்ட் வெயிட்டிங் ஹவு தே ஆர் அப்ரோச்சிங், எப்படி அவங்க அந்த கடலுக்குள்ளே போட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட டெய்லி டாஸ்க் வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்லேயே கூட ஒரு சில டைம் நம்ம அப்பாவோ இல்லை நாம் எங்கேயா வெளியே கிளம்பும் போது நம்ம மம்மி என்ன பண்ணுவாங்க, நம்ம போகிற வரைக்கும் அந்த ஒரு இடத்துல நின்று வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு எலாபரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், after the men sailed into the sea, the women would return to other tasks that need their attention. The children would play under the coconut trees in the village. So women's அவங்களோட டெய்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே நிறைய ஷீஷோர் பக்கத்தில் சின்னதாக கோகோனட் இது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோகோனட் ட்ரீஸ் அண்டரில் அந்த வில்லேஜில் இருக்குது. அங்கே தான் அவங்களோட கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த வில்லேஜ் பெல் வாஸ் அபவுட் டு ஸ்ட்ரைக் 8 times. இப்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜில் ஒரு பெல் இருக்குது. அந்த பெல்லு என்ன ஆக போகுது, 8 times டைம் அடிக்க போகுது அப்படின்றாங்க. த பெல் கேர்டேக்கர் வாஸ் ரெடி டு ரிங் த பெல். அந்த பெல்லுக்குன்னு இப்போ ஒரு பெல் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே கிராசிங் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு கேட் கீப்பர் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவார், அந்த ட்ரெயின் அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ட்ரெயின் அப்ரோச் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த கேட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா கரெக்ட் டைமுக்கு. ஸோ அதே மாதிரியே இங்கேயும் ஒரு பெல் கேர்டேக்கர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டு ரிங் த பெல். அந்த பெல்லை ரிங் பண்ண போகிறாரு. எதுக்குன்னு தெரியல. ஸோ we will see what happened next. Just then he saw that the sea water had receded a few hundred meters. Receded அப்படின்னா உள்ள குவான்டிட்டி குறைஞ்சிட்டே போகுது. அதாவது லேண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே போகுது தண்ணி. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏதோ சம்திங் இஸ் பேட் தேர் இல்லாமல். நெக்ஸ்ட் ஃபியூ 100 meters அப்படியே தண்ணி உள்ளே போச்சு. சூன் மெனி இந்த வில்லேஜ் நோட்டீஸ் த சேம். இதை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் த சில்ட்ரன் அந்த வில்லேஜ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சீ. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுவோம். என்ன நடக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போவோம் இல்லையா? ஒரு க்யூரியாசிட்டி. அது மாதிரி தான் அங்கே இருக்கவங்களும் அந்த வில்லேஜஸ்ஸு அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரன்னிங் டுவர்ட்ஸ் தி சீயை நோக்கி போகிறாங்க. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் ஆல்சோ வித் தெம். இதில் யாரும் இருக்காங்க, மற்ற வில்லேஜஸோட மீனா அண்ட் ஹர் மதர் 2 பேரும் இருக்காங்க. The sea water continued to recede. All had gathered along the shore to see it. The bell hit 8 times. People now saw a wave far away in the sea. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல் வந்து 8 times அடிச்சிருச்சு. அடித்ததுக்கப்புறம் அந்த பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு பெரிய வேவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. Away from the sea, excitedly they pointed to the wave that was rising high in the sea. என்ன ஆகுது, இப்போது நார்மலாகவே ஒரு ஓஷன் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு வேவ்ஸ் வரும் இல்லையா? அதாவது லென்த்தி வேவ்ஸ், ஷார்ட் வேவ்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் நம்ம அதை பார்க்குறதுக்கே நமக்கு அது யூஸ்வலான ஒன்று. ஆனால் அதை விட பிக் சைஸில் இருக்கும் போது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி தான் அவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. Exactly, they pointed to the wave that was rising high in the sea. It was common for people to be excited by big waves in Kiraikupam. Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. Little did they know that the wave was increasing in height. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் அந்த வேவ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹைட் நாட் டிக்ரீஸிங், ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தே ஆர் பேனிக். இப்போ தான் அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இன்க்ரீஸிங் இன் ஹைட் அண்ட் வுட் சீம் டு டச் த ஸ்கை ஆஸ் இட் இஸ் நியர்ட் them. It was getting closer to the shore with a roar. என்ன ஆச்சு அப்படின்னா,
அந்த இது வந்துகிட்டே இருக்குது. இப்போ அலையில் அலை இருக்குன்னா கடலுக்குள்ளேயே விழுந்துருமா? இல்லை. நம்மளோட ஷீஷோர்னால் என்ன? கடல் கரை, அந்த கரையை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கரைக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுருக்கு. ஒரு பயங்கர ஹைட், ஒரு ஸ்கையை தொடுற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோர்னால் ரொம்ப சவுண்டு நாய்ஸியோட, பயங்கர நாய்ஸோடு வருது. சரி, நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், லெட்ஸ் see. Gazing at the wave far away, Mina's mother felt a sudden fear. அதை மீனாவோட மம்மிக்கு என்னாச்சு? ஒரு ஃபியர் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. கிரிப்ட் ஹேர், உடனே மீனாவை கிரிப் பண்ணிக்கிறாங்க. ஹோல்டிங் ஃபர்ம் கிரிப் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சி ஃபெல் தட் சம்திங் வாஸ் ராங். இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தோணுது. She caught Meena by her hand and started running towards their home. அவங்கள மீனாவை கிராப் பண்ணிவிட்டு எங்கே ஓடுறாங்க? They started to run to their home. The wave that came closer to the shore had crushed the fishing boats. அது என்ன ஆயிடுச்சு? அந்த வேவ் வந்துச்சு இல்லையா, ரொம்ப பெரிய ஹைட், லாங் லென்த்தி வேவ் தட் கேம் நியர் த ஷோர் ஹேஸ் கிராஷ்டு த ஃபிஷிங் போட்ஸ். நிறைய ஃபிஷிங் போட்ஸ் என்ன ஆயிடுச்சு? கிராஷ் பண்ணிடுச்சு. Before they reached their home, the powerful wave had hit the village. Meena and her mother could hear their friends and family screaming all around them. இப்போ வந்து அந்த போட் அந்த வேவ் வந்து எல்லாம் கிராஷ் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வில்லேஜ்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மீனாஸ் ஃபேமிலி, நெய்பர்ஹுட்ஸ் எல்லாமே they are screaming out. ஸ்க்ரீமிங்னா என்னது? ரொம்ப கூச்சல், சத்தம், இறைச்சல். என்ன பண்ணுறது? வாட்டர் வாஸ் சரவுண்டட் எவ்ரிவேர். ஓகே, நெக்ஸ்ட், the sea water entered the village and washed out the huts and boats. என்ட்ரு பண்ணது இல்லாமல் அந்த வில்லேஜ்குள்ளே வந்துட்டு, அது ஒரு வில்லேஜ், அங்கே ஹட்ஸ் இருக்குது. ஹட்ஸ்னால் குடிசை வீடுகள், அதுக்கப்புறம் அந்த போட்ஸு, படகு, இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுருச்சு அந்த தண்ணி, வாட்டர். அவ்வளோ பெரிய வேவ், அலை. இந்த வாட்டர் ஹியர் ஹட் டூ. மீனாவோட ஹட்டையும் அந்த வேவ் வந்து டேமேஜ் பண்ணிச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப். இப்போ மீனாவோட மதர் என்ன பண்ணியிருந்தாங்க? அவளோட ஹேண்டை க்ரிப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, டைட்டாக. ஆனால் இந்த வேவ் ஹிட் பண்ணதில் 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். Meena and her mother were separated and thrown off. Then slowly the water receded again into the sea. இப்போ என்னாச்சு? ஒரு அலை வந்தது, அது வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு அலை வந்து அப்படியே நிற்குமா? மறுபடியும் தண்ணி வந்து என்ன ஆகும்? இட் வில் கோ பேக் டு தி சீ இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு பிக் ஹிட் வேவ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அது மறுபடியும் ரிசீட் ஆகி போயிட்டுருக்கப்போ என்ன நடந்தது அப்படின்னா, த்ரூ பேக் மீனா, தென் தட் செகண்ட் வேவ், மறுபடியும் ஒரு செகண்ட் வேவ் வருது. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை த வேவ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மீனாவோட மதர் மட்டும் என்ன ஆயிடுச்சு? அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகேவா? மீனா வேர்ல்டு த்ரூ த வாட்டர். வேர்ல்டு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேர்ல்பூல், ஸ்வேர்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுழட்டு ரொட்டேட் பண்ணிடுச்சு, அதில் சுற்றுறா மீனா. ஸ்ட்ரகிளிங் டு பிரெத், மூச்சு விடவே கஷ்டப்படுறா அந்த இடத்துல. ஒன் மூமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர். என்ன ஆச்சு பார்த்தா, இவன் அந்த செகண்ட் வேவ் ஹிட் பண்ணதில் தண்ணிக்குள்ளே இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரெத். ஒன் மூமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹேர். அப்போது தண்ணிக்குள்ளே இருக்கிறப்போ அவளுக்கு எல்லாமே டார்க்காக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா அப்படின்னா, இப்போ பாருங்கள், in the next moment she could see the sea, she could see the sky. இப்போது ஸ்கை அவ கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? The wave banged her to the trunk of a coconut tree. She wrestled the wave and firmly hugged the tree. Soon she fainted. என்னன்னா, எப்படி அவளுக்கு ஸ்கை தெரிஞ்சது அப்படின்னா, அந்த வேவ் வந்து ஹிட் பண்ணதில் அவள் எங்கே இருந்திருக்கா? கோகோனட் ட்ரீயோட ட்ரங்க்னா என்ன சொல்லுவோம்? அந்த மரத்தோட அந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்சி நுனின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் அவள் அங்கே இருக்கா, அங்கே தூக்கி போட்டிருக்கான். அவ்வளோ பெரிய வேவ் வாட்டர் வந்து அவளை அங்கே தூக்கி கொண்டு போய் போட்டுருச்சு. பார்த்த உடனே அப்போ தான் அவள் ஸ்கையை பார்த்துருக்கா. ஆனால் ஃபெயிண்டட்னா என்ன? மயங்கி விழுந்துட்டா, அப்படியே மயங்கிட்டா அந்த மரத்து மேலேயே.
வென் ஷி woke up she was in a hospital. அந்த மரத்தில் மயங்கினதுக்கப்புறம் அவள் கண் விழித்து பார்க்குறப்ப எங்கே இருக்கா அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஆஃப்டர் ஷீ ரெக்கவர்ட் தே ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹர் டு அ ரிஹாபிலேஷன் சென்டர். ரிஹாபிலேஷன் சென்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ எங்கேயாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ ஏதோ நடந்துருச்சு, அதில் அவங்க பேரலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேரலைஸோ இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா, வார் டைம், நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆனவங்கள ஒரு கேர் டேக்கிங் பிளேஸ் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க பை கவர்மெண்ட் பீப்புள்ஸ் ஆர் என்ஜிஓஸ். அவங்க பண்ணுறதுல அங்கே கேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட், ஷெல்டர், ட்ரெஸ், எவ்ரி திங் தே வில் ப்ரொவைட். அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அங்கே கொடுத்துருவாங்க. சரியா, அதுதான் ரிஹாபிலேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. த சென்டர் ஹவுஸ்ட் நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த சென்டரில் எத்தனை பேர் இருந்தாங்க? 99 boys and girls. So each 99. A kind-hearted official of the center was always very kind to the children. அந்த ரிஹாபிலேஷன் சென்டரில் ஒரு கைண்ட்-ஹார்ட்டட் அஃபிஷியல் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க இந்த சில்ட்ரன் கூட. He often used to visit them with his family. அவரோட ஃபேமிலியோட அந்த ரிஹாபிலேஷன் சென்டர் வந்து விசிட் பண்ணுவார். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வாஸ் வெரி ஆல்வேஸ் கைண்ட் டு த சில்ட்ரன். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல். இதில் மீனா தான் எல்லாத்த விட யங்கஸ்ட்னால் ரொம்ப இளையவள். எல்லா அந்த 99 சில்ட்ரன் இருந்தாங்களே அவங்களே யங்கஸ்ட் யார் அப்படின்னா மீனா தான் ஆஃப் ஆல். அண்ட் சூன் வாஸ் லவ்ட் பை ஆல். யங்கஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிடிச்சி போன ஒரு பொண்ணாகவும் மீனா இருந்தா. அதுதான். த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃபன் கேரிட் மீனா வென் தே பிளேட் வித் அதர் சில்ட்ரன். இப்போது மீனாவை என்ன பண்ணுவாங்க, அந்த சில்ட்ரன்ஸோட விளையாடிட்டு இருந்தால் கூட இந்த அஃபிஷியல் இருந்தாங்களே, கைண்ட் ஹார்ட் அஃபிஷியல், அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி ஒரு லவபிள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சறதுக்காக அந்த பொண்ணை எடுத்துக்குவாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது நடுவில் கூட வந்து கொஞ்சுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட நேச்சராக அங்கே இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? The official, they played with other children. All children used to call them அம்மா அண்ட் அப்பா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 99 சில்ட்ரன்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they used to call the kind official as அம்மா அண்ட் அப்பா. அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஆஃப்டர் 3 years the official was transferred. ஆஃப்டர் 3 years அப்படியே ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த அஃபிஷியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. He and his family continued to visit the center once a year for the next 5 years. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த ரிஹாபிலேஷன் சென்டருக்கு வந்து இந்த 99 சில்ட்ரனையும் பார்த்துட்டு இருந்தார் 5 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவர் அங்கே வரல. மீனா நவ் ஓப்பன்ட் ஹர் ஐஸ். ஹர் சீக்ஸ் வர் மோய்ஸ்ட். மோய்ஸ்ட் அப்படின்னா ஈரமாக இருக்குது. ஏன் ஈரமாக இருக்கும், எதனால்? ஏன்னா she thought of her past. அவளோட கடந்த காலத்தை நினச்சி கண்ணீர் விட்டுருக்கா. ஸோ அதுதான் மாய்ஸ்டராக இருக்குது. ஆல் திஸ் சீம்ட் லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. இதெல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஆல் திஸ் சீம்ட் லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. த ஸ்கூல் பெல் ரேங். இப்போ அந்த ஸ்கூல் பெல் அடிச்சுது. அண்ட் மீனா வைப்ட் ஹர் சீக்ஸ். வைப்ட்னா என்ன சொன்னேன், துடைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான். Cheeks to get ready for her English class. Meena was good at studies and now was in the 12th standard. இப்போ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்க மீனா? 12th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. The teacher was teaching and Meena was writing her notes. She then heard a familiar voice calling her. Familiar voice அப்படின்னா என்னென்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான பழகின ஒரு வாய்ஸ் கேட்குது அவங்களுக்கு. அதை கேட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, மீனுன்னு கூப்பிட்றாங்க. ஸோ மீனு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இது ரொம்ப நமக்கு பழகின வாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு she raised her head to see. அந்த கிளாஸ் ரூம்லேருந்து இப்படி தலையை எட்டி பார்க்குறாங்க யார் அந்த வாய்ஸ் அப்படின்ட்டு. she raised her head to see. She was surprised. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். to see her father, the official standing at the entrance. அந்த அஃபிஷியல் சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த வேவில் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிஹாபிலேஷன் சென்டரில் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த ரிஹாபிலேஷன் சென்டரில் இந்த 99 சில்ட்ரன்ஸும் ஒரு அஃபிஷியல், கைண்ட் ஹார்ட் அஃபிஷியல்னு சொன்னாலே அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்கள்ல. அவரு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு வந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ மீனா வந்து 12th, சீனாவை இந்த 12th ஸ்டாண்டர்ட். அந்த வாய்ஸ் ஃபேமிலியராக கேட்ட உடனே உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா
அப்புறம் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஹர் ஃபாதர் official standing at the entrance or entrance கிட்ட நிற்க he was smiling at her. She stared at him blankly or blank பார்த்துட்டு for a few seconds with tears rolling down her cheeks. She jumped out of her bench and dashed towards him calling அப்பா. அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு அப்பான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூம்லேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. Now next comes is the glossary of words. So glossary words, the first comes is recede, go or move back, massive, large or heavy, whirl, to move rapidly around, round and round, to move rapidly, round and round, bang, to strike forcefully and noisily, bang, to strike forcefully and noisily, faint, to lose consciousness, rehabilitation, the action of restoring someone after a damage, blankly, without expression, without expression. This is the end of today's lesson. I will catch you tomorrow with some other exercises related to this lesson. Thank you, students. I hope you understood well. If you have any doubt, kindly contact me through WhatsApp. Thank you.